ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாவக்காய் வறுவல். ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பாவக்காவுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பாவக்காவுடைய கசப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஆனால் அந்த கசப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அதிகமான பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அந்த கசப்பு டேஸ்ட்டையும் நம்ம டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுபோல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் சின்ன சைஸ் பாவக்காயில் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பாவக்காவை கொஞ்சமாக தண்ணியில் உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணி அதில் நம்ம கட் பண்ண பாவக்காவை ஆட் பண்ணிடலாம். நம்ம பாவக்காவை இதுபோல் கட் பண்ணி நம்ம உப்பு தண்ணியில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை கொஞ்சமாக குறைஞ்சிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். பாவக்காயில் உள்ள விதைகளெல்லாம் நான் நீக்கிட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விதைகளோடு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் நம்ம இதிலையே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமேலே இதை நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த பொரியல் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். நம்ம இரும்பு கடாயில் இது போல் வறுவல் நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். நம்ம எந்த வறுவல் பொரியல் செஞ்சாலும் நம்ம இரும்பு கடாயில் செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேல உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து லேசாக வறுபடணும். நமக்கு உளுந்து வறுபடும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதுக்காண்டி லேசாக நம்ம வறுத்து விட்டுறலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வறுவலுக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாவக்காவுடைய கசப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாவக்காவை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாவக்காவோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வறுவல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான். வெல்லம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பாவக்காவுடைய அந்த கசப்பு டேஸ்ட்டு குறைஞ்சி நமக்கு வறுவல் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும். அதுக்காண்டி தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம்.
நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு இனிப்பு டேஸ்ட்டு வராது, நமக்கு வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும். அதுக்காண்டி தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே பண்ணும்போது நல்லா சுருண்டு வரும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறேன், இன்னும் நல்லா சுருண்டு வர்றதுக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பாவக்காய் சுருண்டு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. பசங்க கூட வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காவுடைய கசப்புடைய டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாகி நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.